அனைவருக்கும் வணக்கம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 13 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். மிகவும் புகழ்பெற்ற ஒரு விழாவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து அம்மனை தரிசிச்சிருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் தேரோட்டத்தில் அம்மனுடைய சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விழா தொடக்கத்தில் அம்மன் பல்லாக்கு, பூத வாகனம், சிம்ம வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவாங்க. 10ஆம் நாளில் தேரோட்டம் நடைபெறும். மாரியம்மன் பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது வழக்கம். இந்த விரதம் முடிந்து சித்திரை திருவிழா தொடங்கியது தனி சிறப்பு. சித்திரை திருவிழாவிற்கு முன்பு மாசி மாதம் பூச்செறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெறும். பக்தர்கள் இங்கு கூட்டம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் திருச்சிராப்பள்ளி அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் கோவிலாகும். 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இந்த கோவிலில் அம்மன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சகோதரியாக கருதப்படுறாங்க. விஜயநகர பேரரசு காலத்தில் இங்கு போரில் வெற்றி பெற்றதாகும் அம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் அது மட்டும் இல்லாமல் சமயத்தில் காப்பாள் என்பதால் சமயபுரத்தாள் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. முன்னொரு காலத்திலாம் இந்த கோவில் ஸ்ரீரங்கத்தில் இருந்ததாகும். இது பூசாரியின் உடல்நலம் பாதிப்பு காரணமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அங்கிருந்த பக்தர்கள் அம்பாள் திருவுருவ வேப்பமரம் காட்டில் ஓலைச்சுவட்டில் வைத்து வழிபட தொடங்கியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் போரில் வெற்றி பெற்றதால் கோவில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டு வெற்றிக்கு பின்னர் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலின் மூலவருடைய விக்கிரகம் களிமண், மணல் மற்றும் மருத்துவ மூலிகைகளால் ஆனது. எனவே இங்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. ஆதி மாரியம்மன் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. சரியான சமயத்தில் பக்தர்களை காப்பதால் சமயபுரத்தால் என அழைக்கப்படுறாங்க. சித்திரை திருவிழா, ஆடி திருவிழா, தைப்பூசம் ஆகியவை இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் அம்மன் தன்னுடைய உடலின் வெப்பத்தை தணிக்க தன் தலையில் தங்க கிரீடத்துடன் கூடிய வெங்கல கவசத்துடன் காட்சியளிக்கிறாங்க. அம்மன் கோரை பற்களுடன் உக்கிரமாக இருந்ததால் அதை குறைக்க காஞ்சி பெரியவரின் ஆலோசனையின்படி வலதுபுறத்தில் ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி வடிவங்களில் 3 விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. வேப்பமரம் தள விருட்சமாக இருக்குது. இது மருத்துவ குணம் கொண்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இங்கு அமைஞ்சிருக்கு. நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள் சமயபுரத்தாள். பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீருக்கு இவள் சன்னதியில் நிச்சயம் பதில் கிடைக்கும் என சொல்லப்படுது. தீராத வியாதிகளும் தீர்க்கக்கூடியவள் இந்த அன்னை. அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காக்கக்கூடியவளாக சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க. ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் தலைமை பீடம். இங்குதான் ஆதியில் இந்த கோவில் கொண்டிருந்தால வைஷ்ணவி அண்ணன் அரங்கன் அமைதியே உருவமாக சாந்தமூர்த்தி. ஆனால் தங்கையோ ருத்ர ரூபிணி. அவளின் ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் இங்கு பூசாரிகள் அவள் தினமும் சினம் தணிக்க வேண்டியிருக்காங்க. அப்பொழுது இந்த கோவிலின் சுவாமிகள் ஒரு முடிவெடுத்து கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் அங்கார ரூபிணியாக திகழும் இந்த அன்னையை வேறு இடத்திற்கு மாற்றி பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் என்று முடிவு செஞ்சுருக்காங்க. அன்னையின் திருவுருவ சுமந்து கொண்டு பக்தர்கள் காட்டு பாதையில் பயணித்திருக்காங்க. காட்டு பாதையை கடந்து கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேட்டை அடைந்திருக்காங்க. ஒரு கைவிடப்பட்ட கோட்டை. அது மட்டும் இல்லாமல் சோழ மன்னன் ஒருவர் தன் தங்கையின் கங்கை நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடித்து அவர்களுக்கு சீதனமாக தர கட்டிய இந்த கோட்டை இதுவே கண்ணூர் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் அதனை சுற்றி இருந்த நகரமும் அளிக்கப்பட்டது. இந்த இடம் வேப்பமரம் காடாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வேப்பமர காட்டுக்குள் இருந்த அரண்மனை மேட்டை அடைந்த ஸ்ரீரங்கர் பக்தர்கள் அதுவே அம்பாள் கோவிலில் கொள்ள தகுந்த இடம் என முடிவு செஞ்சு ஒரு ஓலைச்சுவடியை கட்டி அம்பாளின் திருவுருவ சிலையை அதில் வைத்துவிட்டு அப்படியே சென்று விட்டிருக்காங்க. கண்ணூரில் கோவில் கொண்ட அம்மன்
அவள் என்பதால் கண்ணூர் மாரியம்மன் என அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேப்பமரக்காடு அவளை குளிர்வித்து கொஞ்சம் இங்கு சாந்தமானவள் தேவி. தான் கோவில் கொண்ட இடத்தை செழிக்க செய்ய மனம் கழிந்தார். இந்த நிலையில் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர்கள் தன்னுடைய படைகளோடு கண்ணூர் காட்டில் முகாமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அங்கிருந்த அம்மன் ஆலயத்தை சென்று வழிபாடு செஞ்சுருக்காங்க. அன்னையின் தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. தாயே, நான் தொடங்க போகும் போரில் எனக்கு வெற்றி கிடைக்க அருள்வாய். போர் முடிந்து முடிசூட்டியதும் திரும்பி வந்து உனக்கு ஒரு அற்புத கோவிலை கட்டிக்கொள்கிறேன் என்று எண்ணிக்கொண்டான். கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டால் எதுதான் கிடைக்காது? வெற்றி அவள் வம்சமானது. திரும்பி வந்து மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியுடன் பிரதிஷ்டை செஞ்சு கோவிலை கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. அதுவே மாரியம்மனின் கோவிலாக தலைமை பீடமாக திகழும் சமயபுரம் மாரியம்மன் கோவில். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள். பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீருக்கு இங்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மா என்று அழைத்தால் ஓடி வந்து காப்பவள், கருணையே வடிவானவள். இதனால தான் இங்கு லட்ச பக்தர்கள் நாடி வந்து வணங்கி செல்றாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. திருமேனி மூலிகையால் ஆனது. எனவே அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம். கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் இருக்கு. இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இரவு நேரத்தில் அம்மன் இங்கு சூட்சும ரூபத்தில் வலம் வருவதாக ஐதீகம். அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையின் கால் கொலுசு ஒளி கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்கிறது என்றாங்க பக்தர்கள். நோய்களின் அதிபதியான மாயாசூரன் உலகத்தில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். இதனால் அன்னையின் பக்தர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை கண்டு கோபம் கொண்டு பார்வதி தேவி மாயாசூரனை வதம் செய்யும்படி அவளின் அம்சமான மாரியம்மனை அனுப்பினார். மாரியம்மன் மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்தாள். பின்னர் அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்திருந்தாங்க. அவளே ஆதியில் திருவரங்கத்தில் வைஷ்ணவின் தேவியாக அருள் பாலித்தார். பின்னர் சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மனாக அருள் பாலிக்கிறாங்க என்று சொல்லப்படுது. இன்று சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவஜியாக மக்களால் வணங்குகிறாங்க. அவள் சன்னதிக்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோய் தீர்கிறது. நம் துன்பங்கள் தீர அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கும் அதிசயம் இன்றுமே நடக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தெய்வமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பூச்செறிதல் விழா நடைபெறும். வழக்கமாக எல்லா தலங்களிலுமே பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறையில். ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்காங்க. பச்சை பட்டினி விரதம் எனப்படுது. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பூச்செறிதல் விழாவுடன் அம்மனின் இந்த விரதம் தொடங்குவதாக சொல்லப்படுது. பூச்செறிதல் விழாவின் போது அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியும். விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்களுமே அம்பாளுக்கு ஒரு வேளை மட்டும் இங்கு நிவேதம் நடைபெறும். அதாவது சாயரஜை பூஜையின் போது இளநீர், மோர், பானகம், துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு ஆகியவை நிவேதனமாக படைக்கப்படுது. இந்த காலத்தில் ஊர் மக்களும் அம்மனுடன் சேர்ந்து விரதம் இருப்பது வழக்கம். சமயபுரத்தில் வசிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டு முழுவதும் கூட இங்கு செல்ல முடியாதவர்கள் இருக்க முடியாது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.